Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான லோட்டஸ் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய சப்ஸ்கிரைபர் அவங்க கேட்டிருந்தாங்க லோட்டஸ் கீச்செயின் மாடல் போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லோட்டஸ் ஃப்ளார் வித் அதோட லீஃப் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் அப்கமிங் வீடியோஸில் லோட்டஸ் ஃப்ளார் நம்ம ஃப்ளவர் வாஸில் வைக்கிற மாதிரி நான் போடுறேன், அதோட பட்டோட சேர்த்து. ஸோ இது கீச்செயினால் நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த லோட்டஸ் ஃப்ளார் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் 100% அக்ரலிக் யான் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காட்டன் யான் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நீடடில் காமிச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா இது கீச்செயினாக இருக்கிறதுக்காக நான் சின்னதாக பண்ணுறதுக்காக காட்டன் யானில் 2 யான் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹூக் சைஸுமே அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பெரிய யான் யூஸ் பண்ணிங்க, அக்ரலிக் யான் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் யான் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ளாரோட கோருக்கு எல்லோ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன் லீஃபுக்கும் சேர்த்து. ஸோ லோட்டஸ்க்கு இப்போ எல்லாத்துக்குமே நான் என்ன யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா இந்த பிராண்டு தான், கங்கா சம்மர் லவ். பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நான் இதோட லிங்க்கை வேணால் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேம் யான் இது பார்த்திங்கன்னா 100% காட்டன். ஓகே, வெயிட் 2. இதுதான் ஷேட் நம்பர். ஓகே, டார்க் பிங்க், லைட் பிங்கோட ஷேட் நம்பர் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எல்லோ கலர் ஷேட் நம்பர், எல்லாமே சேம் பிராண்ட், 100% காட்டன் யான் தான். நீங்கள் 100% அக்ரலிக் யானும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் மாறாது, சைஸஸில் மட்டும்தான் டிஃபர் இருக்கும். ஓகேவா, நான் நெக்ஸ்ட்டு 2.25 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் ஹூக் யூஸ் பண்ணலாம். 3, 3.5, 3 mm யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை பொறுத்து. நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர் இருந்துச்சுன்னா ஸ்டிச் மார்க்கர், அப்படி இல்லைன்னா பீஸ் ஆஃப் யான், அப்புறமா ஒரு கம். ஓகேவா, க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங், ஓகே மேஜிக் ரிங், செயின் 1. இந்த ரிங்குள்ளே 5 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. சர்க்கிளை இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 4 5. இதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரவுண்ட் 2. ரவுண்ட் 1ல் 5 செயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 1. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ். 1 2. தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஃபோர்த்து ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஓகே, இப்போ இந்த ரவுண்டோட எண்டில் 10 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே இருக்குது. இது நம்ம போட்ட செயின் 1, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச்.
ஓகே, டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ணிட்டோம். ரவுண்ட் 3 செயின் 1. ஓகே, நீங்கள் வந்து இப்போ ரவுண்ட் போடுறதுல இந்த சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த ப்ராப்பரான இந்த ஸ்டிச்சிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்டிச்சில் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே, ரவுண்ட் 3 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இது 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் டைம் பண்ணுறேன். 5 டைம்ஸ் டோட்டலாக. ஓகே, இப்போ செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2. நெக்ஸ்ட் தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2. ஃபோர்த் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் குரோஷே, 1 2. ஃபிஃப்த் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 3யோட எண்டில் உங்களுக்கு 15 செயின்ஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இது வந்து செயின் 1 ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 15 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெட்டலுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு டைமுமே நமக்கு 3 3, இப்போ வந்து லாஸ்ட்டாக 15 இருக்கா, நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்குமே 3 3 ஸ்டிச்சஸ் போயிடும். ஓகேவா, ஸோ 3 ஸ்டிச்சஸ் 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 3s are 15. கரெக்டாக 15 இருக்குது. நம்ம வந்து இப்போ 3 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ க்ராச்செட்டிங்கில் இந்த ஒரு லூப் மட்டும்தான் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, போத் லூப்ஸ் இப்படி ஒர்க் பண்ண மாட்டோம். இது ஃப்ரண்ட் லூப், பேக் லூப் வந்து இங்கே பேக் லூப். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 2 1 2, ஃபஸ்ட் பெட்டல் செயின் 2. இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச்சில் செயின் 2 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச்சிலே நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 1 டைம் டபுள் குரோஷே, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஒன் டைம் டபுள் குரோஷே, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் குரோஷே, நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அடுத்த 2 லூப்ஸ் எடுக்கணும். லாஸ்ட்டாக 2 லூப்ஸ் எடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டிச்சுக்கு போக போகிறோம். அடுத்த செகண்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1 டைம் ட்ரிபிள் குரோஷே 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் ட்ரிபிள் குரோஷே, செயின் 1, பைகாட் ஸ்டிச் பண்ணணும். பைகாட் ஸ்டிச் வந்து நம்ம இப்போ செயின் 1 போட்டிருக்கிறீங்களா, அது கீழே ஒரு ஸ்டிச் இருக்கும். அது வந்து இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் பைகாட் ஸ்டிச். நமக்கு வந்து டிப் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்காக அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, சேம் ஸ்டிச்சிலே 1 more டைம் ட்ரிபிள் குரோஷே, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான். ஓகே, 1 more டைம் ட்ரிபிள் குரோஷே. ஓகே, இப்போது 1 முடிச்சாச்சு, செகண்ட் ஸ்டிச் முடிச்சாச்சு, தேர்ட் ஸ்டிச் ஃப்ரண்ட் லூப்பில் 1 டைம் ட்ரிபிள் குரோஷே, ஒன் டைம் ட்ரிபிள் குரோஷே, 1 டைம் டபுள் குரோஷே,
chain 2 1 2 சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டல். ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 2 போட்டோம், 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே பண்ணோம். அதே மாதிரி என் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸில் முடிக்கணும். 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். நடுவில் நம்ம என்ன பண்ணோம்னா 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, செயின் 1 போட்டு பைகாட், 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே பண்ணோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் 4 பெட்டல்ஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். ஒன் மோர் டைம் நான் பெட்டலுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச், செயின் 2, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரண்ட் லூப்பில் தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே. இது வந்து ஃபஸ்ட்டு செயினில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பில் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செயினோட ஃப்ரண்ட் லூப்பில் 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, chain 1, picot stitch, again 1 time triple crochet, same spaceல. ஓகே, இதுதான் நடுவில் இருக்கிற செயினில் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் செயின் எடுப்போம்ல, இந்த தேர்ட் செயின் ஃப்ரண்ட் லூப்பில் அப்படியே ஃபஸ்ட் இதில் பண்ணது ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரூஷே பண்ணுங்கள், அப்புறம் 1 டைம் டபுள் க்ரூஷே, அப்புறம் செயின் 2 ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃபர்ஸ்ட் triple crochet, 1 time triple crochet, 1 time double crochet, chain 2, 1 2, same space la slip stitch. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பெட்டலையுமே கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரண்ட் லூப்பில் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து பேக் லூப் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். ஏன்னா பேக் லூப்பில் தான் அடுத்த பெட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம், அடுத்த லேயர் ஆஃப் பெட்டல்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 பெட்டல்ஸ் பண்ணிட்டேன். நான் அந்த ஃபஸ்ட்டு 2 பெட்டல் பண்ணல, அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து யானை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சேம் கலர் யானில் பண்ணணுன்னா இதிலே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் யான்ஸ் வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச்சில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணோம்ல, அதோட பேக் லூப் தான் நமக்கு இப்போ தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பெட்டல். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ பேக் லூப்புக்கு போக போகிறோம். பேக் லூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் பேக் லூப்பில் நீங்கள் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த 2 பெட்டலுக்கும் நடுவில் அந்த பெட்டல் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். இந்த பெட்டலோட கொஞ்சம் பிக்கர் பெட்டலாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செயின் 3 இந்த டைம் நம்ம ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் 5 பெட்டல்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாதிரி இப்போ செயின் 3 1 2 3. ஓகேவா? 3 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த சேம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் ட்ரிபிள் க்ரோஷே. இந்த பெட்டலுக்கும் நமக்கு 3 செயின் எடுக்கும். 1 டைம் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1 டைம் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகேவா? டபுள் ட்ரிபிள் க்ரோஷேனா டபுள் க்ரோஷேக்கு 1 டைம் யான் ஓவர் பண்ணுவோம், ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணுவோம். 1 2. ஓகேவா? எல்லாமே ஒரே டைம் பண்ணுறது தான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்.
ஸோ இப்போ இதை அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணிட்டு எப்பவும் போல் 2 லூப்ஸாக வெளியிடுங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ், லாஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் குரோஷே பண்ணிவிட்டு ஒரு டைம் ட்ரிபிள் குரோஷே பண்ணுங்கள். பட் நீங்கள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் டபுள் ட்ரிபிள் குரோஷே ஸ்டிச்சுமே. ஸோ இது வந்து நம்ம ஒரு செயினில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்புக்கு போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு செயின் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மிடில் ஸ்டிச்சில் டபுள் ட்ரிபிள், ஒன் டைம் டபுள் ட்ரிபிள், செயின் 1, முன்னாடி பண்ண மாதிரி பைகாட் ஸ்டிச், பைகாட் ஸ்டிச், சேம் ஸ்பேஸ்லேயே டபுள் ட்ரிபிள், ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அடுத்த 2 லூப்ஸ், லாஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, மிடில் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக 3வது ஸ்டிச்சில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிடணும், செயின் 3 ட்ரிபிள் டபுள் ட்ரிபிள், இங்கே அப்படியே மிரர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு டபுள் ட்ரிபிள் ட்ரிபிள், அப்புறம் செயின் 3 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம் லாஸ்ட்டில். ஸோ இப்போ ஃபஸ்ட் டபுள் ட்ரிபிள், டபுள் ட்ரிபிள், ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிபிள் குரோஷே 2 டைம்ஸ் yarn over, same spaceலே triple crochet, next chain 3, 1 2 3, same stitchல slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பெரிய பெட்டலில் ஃபஸ்ட்டு பெட்டல். ஓகே, லோட்டஸோட ஃபஸ்ட்டு பெட்டல். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னும் ஒன் மோர் டைம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஃப்ரண்ட் லூப், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 3 1 2 3, ட்ரிபிள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, டபுள் ட்ரிபிள். ஸோ 1 2 3 டைம்ஸ் லூப் பண்ணிவிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். டபுள் ட்ரிபிள், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் ட்ரிபிள், செயின் 1, பைகாட் ஸ்டிச், again same spaceல double triple, next third இதுக்கு போகிறோம். thirdல எடுத்தோன்னே double triple, next triple crochet, next chain 3 1 2 3, same spaceல slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளோட லோட்டஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பெட்டலை கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் 3 மோர் பெட்டல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோட்டஸ் ஃப்ளாரோட லாஸ்ட் பெட்டலில் செயின் 3 போட்டாச்சு. இப்போது சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஆன்ஸ் வந்து ஹைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லோட்டஸோட ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோட்டஸோட ஃப்ளாரோட கோர் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், செயின் 1,
சர்க்கிள்குள்ளே 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, 1 2 3 4 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இதை பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க டெய்லை. ஓகே, 1 2 3 4 5 ஃபிஃப்த்து சிங்கிள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 செயின் 1, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் 1 2, next stitchல 2 times single crochet 1 2, third stitchல 2 times single crochet 1 2, fourth stitchல 2 times single crochet 1 2, fifth stitchல 2 times single crochet 1 2. ஓகே, இந்த ஸ்டிச் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் தான் செயின் 1 போட்டிருக்கோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் வெரி ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச்சில் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் பண்ணியிருந்தா இந்த ஸ்டிச்சில் பண்ணணும். நான் சேம் ஸ்டிச்சிலே நான் பண்ணிட்டேனால ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் அந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஓகே, ரவுண்ட் 3 செயின் 1. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். பேக் லூப்ஸில் மட்டும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து செயின் 1 போட்ட அதே ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, பேக் லூப்பில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஈச் ஸ்டிச்சஸில் வந்து பேக் லூப்பில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 3யோட எண்டில் உங்களுக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். 8 9 10. ஓகே, 10 வரைக்கும் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஃபேக் ஸ்டிச், இது செயின் 1 ஸ்டிச். நல்லா இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ பெண்டாக இருக்கும். நீங்கள் நல்லா கரெக்டான சைடை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து செயின் 1 லாஸ்ட் ரவுண்ட் 4 செயின் 1 போட்டுக்கோங்க. 5 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து சேம் ஸ்டிச்சில் பண்ணாமல் இந்த 2 ஸ்டிச்சில் அப்படி டிக்ரீஸ் பண்ணிட்டு வர போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நல்லா தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்டாப். அகெயின் நெக்ஸ்ட் பேக் லூப், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும், யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையுமே எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிக்ரீஸ் வந்து நிறைய மெத்தட் இருக்குது, நீங்கள் எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிக்ரீஸ், செகண்ட் டைம் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, தேர்ட் டைம் டிக்ரீஸ். fourth time decrease. Fifth time decrease. Last time decrease. yarn needle எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கடைசியாக 5 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. மேஜிக் ரிங் போட்ட டெயில் இது. இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம்.
yarn needle எடுத்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 தான். 5லையுமே ஃப்ரண்ட் லூப்பில் வச்சு நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா நல்லாவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ரவுண்ட் 1 2 3 ரவுண்ட் 3ல் வந்து நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணியிருப்போம். அதோட ஃப்ரண்ட் லூப் தான் இது. ஸோ அந்த ஃப்ரண்ட் லூப்பில் எனி லூப்ஸ்குள்ளே தான் நம்ம ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் யானை கிராப் பண்ண போகிறோம். எல்லோ யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, chain 2, chain 1 2, next stitchல slip stitch. ஃப்ரெண்ட்ஸ் இதையே நீங்கள் 10 times கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, chain 2, next stitchல slip stitch, again chain 2, next stitchல slip stitch, again chain 2, next stitchல slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. chain 2, next stitchல slip stitch, chain 2, starting இதில் slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிக்கோங்க யானை. இதை வந்து நம்ம இந்த ஃப்ளாரோட சென்டரில் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபெவிக்விக் எடுத்து க்ளூ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து லோட்டஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கீ செயின் ரிங் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து இப்போ லீஃபும் பண்ணுறேன். ஸோ லோட்டஸோட லீஃப் பார்த்துடலாம். மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஓகே, chain 1, 10 times சிங்கிள் குரோஷே பண்ணணும் இந்த சர்க்கிள்குள்ளே. 1 2 3 4 9 10. ஓகே, 10 முடிச்சுட்டு சர்க்கிளை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2, ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயின் 1. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும். ஓகே, சேம் ஸ்டிச்லேயே பண்ணுறேன். சாரி, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே, சேம் ஸ்டிச்லேயே 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். 20 ஹாஃப் டபுள் குரோஷே இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 1ஓட எண்டில் நமக்கு 10 சிங்கிள் குரோஷே பண்ணியிருந்தோம். 10 மேலேயும் ஒன்று ஒன்று பண்ணும்போது 2 பண்ணும்போது 20 இருக்கும். ஓகே, ரவுண்ட் 2ல் வந்து ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயோட டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரோஷேயோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது லாஸ்ட் ரவுண்ட் செயின் 1. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. உங்களுக்கு இன்னும் வந்து லீஃப் வந்து பெருசாக வேணும்னா அகெயின் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷேலையும் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 3ல் நான் இந்த சைஸ் போதும், அதனால் நான் லாஸ்ட் ரவுண்ட் செயின் 1 பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேலையும் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 3ல் வந்து 20 செயின்ஸ் இருக்கும்.
ஜஸ்ட் ஒன் டைம் சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் crochet பண்ணியாச்சு. ஸோ தட் நமக்கு அப்படியே அந்த லீஃப் வந்து லோட்டஸோட லீஃப் ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும்ல, அந்த ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடலாம். கீ செயின் ஹோல்டர் இந்த மாதிரி கிடைக்கிது, கீ செயின் ரிங். ஓகே, இதில் வந்து இந்த ஜம்ப் ரிங்ஸ் இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதே இதில் லீஃபை வந்து இப்படி அட்டாச் பண்ணி ஒட்டிட்டாலும் சரி. நான் வந்து இந்த கீ செயினோட இந்த ஹோல்டர்ஸ், இந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வந்து இந்த லீஃபை வந்து தனியாக தெரியறதுக்காக நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னா ஒரு வாட்டி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இந்த மாதிரி நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி எனி ரிங்ஸில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட க்யூட்டான லோட்டஸ் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. லோட்டஸ் கீ செயின் அண்ட் லீவ்ஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் என்னோட மெயில் ஐடியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.